நம்ம வந்து கேமரா வந்து இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அப்படின்னா அந்த சென்சிங் வந்து கரெக்டாக இருக்காது, சைட்லைன் வந்து எனபிள் ஆகிடும், அது கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்கும். ஹாய் ஹலோ வெல்கம் பேக். இது வந்து ஒரு எல்பிஆர் ஐபி கேமரா, கோபிக்ஸ் அப்படிங்கிற பிராண்டில் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அது என்ன எல்பிஆர் அப்படின்னா, இப்போ நார்மலாக வந்து ஒரு கேமரா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, கிளாரிட்டி எப்படி இருக்குது, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஹியூமன் வந்தாங்க டிடெக்ட் பண்ணுமா, எனக்கு நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுமா, அப்புறம் அதை தாண்டி இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, வண்டி நம்பரை வந்து எனக்கு கேப்சர் பண்ணுமா அப்படின்னு கேட்பாங்க. நார்மல் கேமராவில் வந்து ஹியூமனை டிடெக்ட் பண்ணோம், அவங்கள வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம், இதெல்லாமே பண்ணோம். பட் ஆனால் வண்டி நம்பரை வந்து நிற்கிற வண்டியில் தான் நம்மளால் எடுக்க முடியும். அது வந்து ப்ராப்பரான நம்பர் பிளேட் இதெல்லாம் இருந்தால் தான் எடுக்க முடியும். பட் இதில் வந்து அதை தாண்டி ஒரு படி மேலே இதில் வந்து அந்த நம்பர் பிளேட்டை வந்து நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் இந்த கேமரா. இது வந்து அந்த ஏஎன்பிஆர் கேமராவோட லோயர் வெர்ஷன். ஏஎன்பிஆருங்கிறது வந்து பியூர்லி ஹார்ட்வேர் மூலமாக ஒர்க் ஆகுறது. அதோட பெர்ஃபார்மன்ஸ், அதோட காஸ்ட்டு, அது எல்லாமே வந்து வேறு. அந்த ஏஎன்பிஆர் கேமராவில் வந்து நீங்கள் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தாலுமே வண்டி நம்பரை வந்து தனியாக உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிச்சிடும். பட் இது வந்து சாஃப்ட்வேர் மூலமாக அந்த வண்டி நம்பரை கேப்சர் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணியிருக்கிறதுனால இதில் வந்து அந்தளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் நம்ம நார்மல் ஐபி கேமரா கம்பேர் பண்ணும்போது இது அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கிளாரிட்டிலே சரி, அந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்லேயும் சரி, கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அதை தாண்டி இன்னொரு ஃபங்க்ஷன், அதாவது நார்மல் கேமராவில் இருக்கக்கூடிய அந்த 2-வே ஆடியோ கம்யூனிகேஷன், அப்புறம் லைன் கிராசிங், ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணுது. இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கேமரா வேணும் அப்படின்னா இதுக்குன்னு பர்டிகுலர் ஒரு என்விஆர் இருக்குது. இது வந்து எல்லா என்விஆர்லேயும் செட் ஆகாது. பர்டிகுலர் அதுக்குன்னு தனியாக ஒரு என்விஆர் இருக்குது. ஸோ அந்த என்விஆரில் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த செட்டப் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செட்டாக தான் வாங்கணும், என்விஆர் ப்ளஸ் கேமரா. பட் இதை நீங்கள் வாங்கணுமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி இதோட வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது, டே டைமாக இருக்கட்டும் நைட் டைமாக இருக்கட்டும் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அந்த ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த நம்பர் பிளேட் எப்படி ரீட் பண்ணுது, எந்த மாதிரி நமக்கு ஸ்டோர் பண்ணுது, ப்ளேபேக்கில் என்ன மாதிரியான நம்ம ஃபில்டர் பண்ணி ப்ளேபேக் பார்க்க முடியுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். இப்போ வீடியோ கிளாரிட்டி பாருங்கள். இதான் வந்து என்விஆரோட மெயின் ஸ்க்ரீன். இங்கே வந்து நமக்கு சேனலாகவும் லிஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்மார்ட் ஈவெண்ட் இருக்கு, இதை நம்ம எனபிள் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து நம்மளோட ஃபேஸ் வந்து ஸ்னாப் எடுக்கிறது, அதுக்கப்புறம் ஏதாச்சும் வெஹிக்கிள் கிராஸ் ஆனாலும், இப்போ இந்த வெஹிக்கிள் கிராஸ் ஆகுதா, ஸோ இந்த வெஹிக்கிளோட ஸ்னாப்புமே உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நம்ம அந்த வெஹிக்கிள் அந்த இதை மட்டும் நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா அந்த வண்டி என்ன டைமில் வந்திருக்கு அந்த வண்டியோட ஃபுட்டேஜ் மட்டும் நமக்கு வந்து ப்ளே ஆகும். இப்போ இந்த வண்டி வந்துட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வர இந்த ஸ்க்ரீனில் என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்ம வந்து என்ன அந்த பவுண்டரி மார்க் ஏதாவது பண்ணியிருக்கோமா, ஹியூமன் டிடெக்ஷன் எனபிள் பண்ணியிருக்கோமா, ஸோ அதுக்கான மெசேஜ் எல்லாமே இதில் காமிக்கும். இப்போ இங்கே க்ரீனாக இருக்குது அப்படின்னா நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த லைன் வந்து நமக்கு ரெட் கலரில் மாறிச்சு அப்படின்னா யாராச்சும் கிராஸ் பண்ணாங்கன்னா நமக்கு ரெட் கலரில் மாறும். ஸோ இங்கேயே உங்களுக்கு காமிக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அந்த லைனை கிராஸ் பண்ணும்போது அவங்க வந்து ரெட் கலரில் மாறிடுவாங்க. இந்த மாதிரி இந்த லைனை கிராஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் மெசேஜ் சொல்லணும்னா நம்ம அதை வந்து செட் பண்ணிக்கலாம். அது எதில் போய் செட் பண்ணுவீங்கன்னா, இங்கே ஏஐன்னு இருக்கு இல்லையா, இந்த இன்டெலிஜென்ட் இதுக்குள்ளே போயிட்டு தான் நம்ம எல்லா செட்டிங்ஸுமே நம்ம வந்து பண்ண முடியும். இதுக்குள்ளே போயிட்டு இங்கே வந்து மோஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, இது எனபிள் பண்ணிங்க அப்படின்னா எந்த மூமெண்ட்ஸ் இருந்தாலுமே நமக்கு வந்து அங்கே அலாம் அடிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் இதை எனபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுக்குள்ளே போயிட்டு நான் செட்டிங்ஸ் வந்து நான் செட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ வந்து இந்த பாக்ஸ் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன். இந்த பாக்ஸ்க்குள்ளே யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா எனக்கு வந்து அலாம் அடிக்கும், அலாம் வைக்கலாம். இல்லை நம்ம ஏதாவது வாய்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி வைக்கலாம். இப்போ நாங்கள் எப்படி செட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா வாய்ஸ் தான் வச்சுருக்கோம். இப்போ பாருங்களேன், இப்போ இந்த ஐபி கேமரா ஐபிசி ஆக்ஷன் இருக்கா, இதில் போயிட்டு தான் நம்ம செட் பண்ணணும். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே ஆடியோ அவுட்டுன்னு இருக்கு இல்லையா, இந்த ஆடியோ அவுட்டை நான் எனபிள் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போனோன்னா அவங்களே வந்து டிஃபால்ட்டாக ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. சைரனு, டாக் கத்துற மாதிரி, அப்புறம் அலர்ட் ஏரியான்னு சொல்கிற மாதிரி, மானிட்டரிங் ஏரியா அந்த மாதிரி சொல்கிற மாதிரி. இது கஸ்டமைசேஷனில் போனோம் அப்படின்னா நம்ம வந்து அதில் நம்ம டெக்ஸ்ட் பண்ணி ஏதாவது டைப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு அங்கே வாய்ஸாக வந்து கேட்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆர்பிஎஸ் ஹாப்பி தீபாவளி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை செட் பண்ணி ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா, இங்கேயும் அப்ளை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யாராச்சும் அங்கே கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த வாய்ஸ் ப்ரொமோட் ஆகும். ஆர்பிஎஸ் ஹாப்பி தீபாவளி அப்படிங்கிற வாய்ஸ் வந்து ப்ரொமோட் ஆகும்.
இந்த பார்த்தீங்களா? ஸோ வந்து கீழே வந்து கேமரா கிட்ட வந்து அந்த வாய்ஸ் ப்ரொமோட் ஆகிட்டு இருக்கு. நான் கீழே போயிட்டு கூட உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் அப்புறமா. இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம மோஷன் டிடெக்ஷன் வந்து அதிகமாக மூவ்மெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம வச்சோம் அப்படின்னா அது வந்து கத்திட்டே இருக்கும், அது ஒரு இரிட்டேஷன் ஆகிடும். ஸோ அதனால வந்து இது வந்து எப்போவுமே நமக்கு வந்து ரொம்ப செக்யூர்டான ஏரியா இருக்கு இல்லையா, எந்த ஒரு மூவ்மெண்ட்ஸ் வந்தாலுமே நமக்கு அலார்ம் வரணும் அப்படிங்கிற இடத்துல தான் இது வந்து கரெக்டாக செட் ஆகும் நமக்கு மோஷன் டிடெக்ஷன். மற்ற டைம்லலாம் வந்து இது நமக்கு செட் ஆகாது, கொஞ்சம் இரிட்டேஷனாக தான் இருக்கும். அதனால வந்து இதை நான் டிசேபிள் பண்ணிடுறேன். அதிகமாக மூவ்மெண்ட்ஸ் இருக்கிற இடம் அந்த மாதிரினா நம்ம வந்து இந்த மாதிரி கிராஸ் பவுண்டரின்னு இருக்குல்ல, இதை நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இதை செட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் போட்டிருக்கேன், ரெட் கலரில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் போட்டிருக்கேன். இந்த லைனை கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு அலாரம் ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா எனக்கு அந்த நான் செட் பண்ணியிருக்கிற வாய்ஸ் வந்து ப்ரொமோட் ஆகும். இப்போ இந்த க்ரீன் கலரில் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரெட் கலரில் மாறினா தான் அந்த அலாரம் வந்து ட்ரிகர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி மீனிங். இப்போ நான் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமனை மட்டும்தான் நான் வந்து டிடெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே இருக்கு இல்லையா, என்னோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் மட்டும்தான். இதில் வந்து வெஹிக்கிள் இருக்குது, ஹியூமன் அண்ட் வெஹிக்கிள்னு இருக்குது. நான் வந்து வெறும் ஹியூமன் மட்டும்தான் வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து அதிகமாக மூமெண்ட்ஸ் இருக்கிற ரோடு அப்படிங்கிறதுனால நான் ஒன்லி ஹியூமனை மட்டும் வச்சுருக்கேன். ஸோ நமக்கு வந்து இங்கே வந்து நமக்கு பாக்ஸ் வேணும் அப்படின்னாலும் பாக்ஸும் நம்ம போட்டுக்கலாம். இந்த ஐபிசி ஆக்ஷனில் போயிட்டு இங்கே போயிட்டு நமக்கு என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் வந்து வேணும், சைலண்ட் வேணுமா, டாக் கத்துற மாதிரி வேணுமா, அந்த மாதிரி இதுலேயே செட் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா ஆப்ஷன்லையுமே இருக்கும், எல்லா இதுலேயுமே. ஸோ அதுக்கப்புறம் சென்ட் மெசேஜ் டு ஆப் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த இது வந்து நமக்கு மெசேஜுக்கு வரும். இப்போ யாராச்சும் கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு மெசேஜுமே வந்து மொபைலில் ஆப்புக்கு வரும். இது வந்து மோஷன், இது கிராஸ் பவுண்டரி பார்த்தாச்சுங்களா. நெக்ஸ்ட் வந்து அலாரம். இதில் போயிட்டு தான் வந்து நமக்கு என்ன வாய்ஸ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் செட் பண்ணிக்கலாம். ஆடியோ அவுட் சரி, சேம் அதே ஃபீச்சர்ஸ் தான் இதிலே இருக்குது. நம்ம போய் எனபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற அந்த எல்பிசி அண்ட் எல்பிஆர்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இதை எனபிள் பண்ணால் தான் நமக்கு வண்டி நம்பர் வந்து கேப்சர் பண்ணும். இல்லைனா வந்து வண்டி நம்பர் வந்து நமக்கு கேப்சர் ஆகாது. இதை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா வண்டி நம்பரை கேப்சர் பண்ணாது. ஸோ இதை வந்து எனபிள் பண்ணிக்கணும். இதுலேயுமே வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் பிளேட் இமேஜ் தான் வச்சிருக்கேன், இமேஜ் எடுக்கிற மாதிரி. இல்லை வெஹிக்கிளோட இமேஜ் எடுக்கணும்னா வெஹிக்கிள் இமேஜும் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். பட் எனக்கு நம்பர் பிளேட் மட்டும் போதும் அப்படிங்கிறதுனால நம்பர் பிளேட் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த இடத்துல இப்போ நம்ம எனக்கு இந்த இதுக்குள்ளே நிற்கிற வண்டியோட நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் இந்த இடத்துல போயிட்டு இது ஏதாவது ஷேப் எடுத்து நான் இங்கே மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டேன்னா அதுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் எனக்கு வண்டி நம்பர் பிளேட் எடுக்கும். நான் இப்போ எப்படி வச்சிருக்கேன்னா எனக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே வச்சிருக்கேன். அந்த ரெட் கலரில் இருக்கு இல்லையா, இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே இதுக்குள்ளே எந்த வண்டி வந்தாலுமே எனக்கு வந்து அதோட நம்பர் பிளேட் வந்து எனக்கு கேப்சர் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் சாம்பிளாக வந்து 2-3 கிளிப் காமிக்கிறேன். இங்கே இருக்குது வெஹிக்கிள் மேனேஜ்மெண்ட். இப்போ இங்கே வந்து ஏஐ சர்ச்ன்னு இருக்கா, இந்த ஏஐ சர்ச்சுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஃபேஸ் வச்சு சர்ச் பண்ணுமா, வெஹிக்கிள் வச்சு சர்ச் பண்ணுமா, பிஹேவியர் வச்சு சர்ச் பண்ணுமா, அந்த மாதிரி நிறையா இருக்கும். இப்போ நான் இதில் வந்து ஃபேஸ் வச்சு நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எந்தெந்த கேமராவுக்கும் அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எந்த டைமுக்கு வந்து எந்த டேட்டில் எந்த டைமுக்கு வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரேண்டமாக வச்சுட்டு சர்ச் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபேஸ் மட்டும் எனக்கு கிடச்சிரும். ஸோ இந்த ஃபேஸை வச்சு அவங்கள வந்து நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இவங்கள பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த கிளிப்பை மட்டும் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இவங்க போகிற இடம் மட்டும்தான் நமக்கு வந்து வியூ ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்மார்ட் சர்ச்சும் பண்ணிக்கலாம். இது வந்து வெஹிக்கிள். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் இந்த வேன் இதை பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு இங்கே வந்துதான் இதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அந்த வண்டி கிராஸ் பண்ணும்போது மட்டும் நமக்கு அந்த ஃபுட்டேஜ் மட்டும் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வண்டி நம்பர்லாம் கொஞ்சம் கிளியராகவே தெரியும் உங்களுக்கு, தெரியுதா? ஸோ 4 வீலருக்கு வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் 2 வீலர் வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்ட். 2 வீலர் வந்து கேப்சரே பண்ணலை. இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 4 வீலர்ஸ் மட்டும் தான் இருக்குது, பெரிய வண்டி மட்டும்தான் இருக்குது, சரிதா? ஸோ இதில் வந்து வண்டி நம்பர்லாம் கிளியராகவே இருக்குது. அதுவும் இல்லாமல் இது வந்து ஸ்பீடு வந்து நமக்கு ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்பீட் அந்த ரேஞ்சில் வந்தால் மட்டும்தான் இதனால் கேப்சர் பண்ண முடியுது. இது நம்ம வந்து ஏஎன்பிஆர் லெவலுக்கு வந்து இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. பட் இது வந்து நார்மல் ஐபி கேமராலேருந்து ஒரு கொஞ்சம் பெட்டர். அந்த மாதிரி நமக்கு வண்டி நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஐபி கேமராவில் நமக்கு கிடைக்காது, நார்மல் ஐபி கேமராவில். ஸோ அதில் விட இன்னும் இது கொஞ்சம் பெட்டராக வேணும்னா நம்ம இந்த கேமரா சூஸ் பண்ணலாம். இதில் வந்து நம்பர் பிளேட்டும் நம்மளால் ரீட் பண்ண முடியும். ப்ளஸ் இந்த மாதிரி ஏஐ ஃபங்க்ஷனும் இருக்குது. ஃபேஸ் ரீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி சர்ச் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இதில் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கேமரா வந்து இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம்.
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கரெக்டான ஹைட்டு கூட. இதுக்கு மேலே நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த சென்சிங் வந்து கரெக்டாக இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த ஹைட்டு தான் வந்து கரெக்டான ஹைட்டு. நம்ம வந்து டெமோக்காக இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம். நம்ம ப்ராப்பராக பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் வேறு மாதிரி நம்ம பண்ணலாம். சும்மா உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கு. இப்போ இதில் வந்து இந்த கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேமரா ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் அந்த சைலண்ட், இது மூணுமே வந்து நம்ம கேமரா வாங்கும்போது அந்த இன்க்ளூடிங் அதிலே வந்துடும் நமக்கு. இப்போ நான் வந்து கரெக்டாக வந்து இந்த இடத்துல தான் வந்து லைன் போட்டிருக்கேன். பட் ஆமாம், கிராசிங் பவுண்டரி லைன் வந்து இந்த இடத்துல தான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நமக்கு பவுண்டரி லைன் தான் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். ஏன்னா மோஷன் டிடெக்ஷன்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி டாக்லாம் வந்துச்சு அப்படின்னா அதுவும் கத்திகிட்டே இருக்கும். அந்த டைம்லேயும் வந்து சைலண்ட் வந்து எனேபிள் ஆகிடும். அது கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பவுண்டரி லைன் இந்த மாதிரி கிராஸ் பண்ணிட்டு பவுண்டரி லைனில் மட்டும்தான் நமக்கு வந்து ஃபில்டர் பண்ண முடியும். ஹியூமன் வெஹிக்கிள் அந்த மாதிரி ஃபில்டர் பண்ண முடியும். ஸோ அதில் போய்ட்டு நம்ம ஹியூமன் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹியூமன் வந்தால் மட்டும் அந்த ஷேப்பில் வந்தால் மட்டும்தான் ஓகே, அந்த சேஃபில் வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து சைலண்ட் வந்து எனேபிள் ஆகும். இப்போ நம்ம போட்டிருக்க லைனே வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டரி லைனில் நிற்கிறேன், அதனால தான் கத்திகிட்டே இருக்குது. என்னோட ஹானஸ்டான ரிவ்யூ என்னென்னா, நான் டெமோ பார்த்த வரைக்கும் இந்த கேமரா வந்து 4 வீலரை வந்து நல்லாவே வந்து பிக்கப் பண்ணுது. அதோட வண்டி நம்பராக இருக்கட்டும், அந்த மாதிரியான எல்லா விஷயத்தையுமே வந்து நல்லா பிக்கப் பண்ணுது. அதுவுமே வந்து ஒரு 5 to 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தால் இது வந்து அந்த வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது. கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு அந்த வண்டி நம்பர் எல்லாத்தையுமே வந்து சைடில் நமக்கு கொடுக்குது. அதுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா வண்டி நம்பர்லாம் கொஞ்சம் பிளர் ஆகுது. ஸோ அதுக்கு பார்த்தேன். பட் 2 வீலரை கண்டுக்கவே இல்லை. 2 வீலர் வந்து எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது.